friends, welcome back to our Techie Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்டோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நான் previous வீடியோவா வந்துட்டு for loop and then while loop போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறீங்க அப்படினா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா புரியும். சோ அதோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா do while loop. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு while loopனா என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு இந்த while loop and then do while loop டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டினாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ while loop அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ட்ரி லெவலில் என்ன பண்ணிடும், நம்மளுக்கு கண்டிஷனை செக் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணி இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கும். இது ஃபார் நம்மளுக்கு while loop. ஸோ do while loop அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ do while loopோட டிக்ளரேஷன் அண்ட் தென் சின்டாக்ஸ் வித் ப்ரோக்ராமோட நம்ம பார்க்கலாம். ஸோ do while loop அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமை ரிப்பீட்டடாக வந்துட்டு ஐட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கூட நம்மளுக்கு எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் வந்து இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிற ஆகிற வரைக்கும், சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆக போகுது. ஒய் நம்ம டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, while loop வந்து ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணிடும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்ய சொல்கிறோம்னா, அட்லீஸ்ட் நான் இனிஷியலைசேஷன் பண்ணலையா ஒரு வேல்யூ, அதையாவது எனக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப்குள்ளே போய் நீ கண்டிஷனை செக் பண்ணு, தட் மீன்ஸ் ஐட்ரேட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுன்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு do while loop. ஸோ do while loop அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸிட் லெவல் கண்டிஷன் செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் அதில் இருக்குது. எக்ஸிட் லெவல் கண்டிஷன் செக்கிங்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணியிருப்பீங்க, வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருப்பீங்க, அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் பண்ணிடுவாங்க do. அண்ட் தென் என்ன பண்ணுவாங்கன்னா ஐட்ரேஷன் பார்த்துட்டு போவாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு a = 5 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா 5 ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுவாங்க அவுட்புட் ஸ்க்ரீனில். அண்ட் தென் வந்துட்டு டூ பண்ண சொல்கிறோம், இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5 வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஐட்ரேஷன் பார்த்து போவாங்க. ஸோ 5 6 ஆகிடும். 6 ஆனதுக்கப்புறம் அந்த 6 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு do while loop. ஓகே. ஸோ ஒயிலில் தான் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்கும். அந்த ஒயிலை நம்ம எங்கே கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் த ப்ரோக்ராம் ஆஃப் தி அந்த லைனில் தான் கொடுப்போம். அண்ட் தென் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைமாவது என்னோடய லூப்பை ரன் பண்ணி விட்டுரு. இஃப் இன்கேஸ் வந்து என்னோடய வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது, தட் மீன்ஸ் கண்டிஷன் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த லூப்பை வந்து ரன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் do while loop. ஓகேங்களா. ஸோ இந்த do whileோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூன்னு போட்டு நீங்கள் லூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கணும். அண்ட் தென் உங்களோட ஐட்ரேஷன் பார்ட் இருக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணது அந்த எண்ட் ஆஃப் தி லைனில் வந்து நம்ம while கொடுக்குறோம். whileல என்ன பண்ணுறோம், நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த do while நம்மளுக்கு எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். பண்ணதுக்கப்புறம் ஐட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை தூக்கிட்டு போய் கண்டிஷனில் செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா லூப் அகைன் ரன் ஆகும். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா அப்படியே while லூப்பை விட்டு வெளில வந்துடும். தட் மீன்ஸ் லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டு do while loop வந்து ப்ராசஸ் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த do while loopை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் do whileன்னு சொல்லிட்டு என்னோடய கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் தி மெயின் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், while loopை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் do while loopை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வேல்யூவை என்ன பண்ணணும், அசைன் பண்ணிக்கணும். ஸோ int a = நான் 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் do while loopை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்டார்ட் வேல்யூ. ஓகே. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ, ஸோ நான் அசைன் பண்ணியிருக்க வேல்யூ. அண்ட் தென் செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், do while loop. ஸோ do ஓப்பன் பிரேஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு do while கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டூவோட லூப் ஸ்டேட்மெண்ட், இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் பார்ட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு லூப்பை வந்துட்டு ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சிசோவில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை பிரிண்ட் பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா ஏயை பிரிண்ட் பண்ணிடணும். ரைட். ஸோ அண்ட் தென் அதுதான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போகுது. ஸோ இது என்னோட ஸ்டேட்மெண்ட் பார்ட். ரைட். ஸோ இது என்னோட ஸ்டேட்மெண்ட் பார்ட். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸோ இது வந்து என்னோட ஐட்ரேஷன் பார்ட். ஓகே.
ஸோ இது என்னென்னா என்னோட ஐட்ரேஷன், தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட். ஸோ இங்கே நான் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்? அப்போ நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூவில் போய் நீங்கள் வந்து என்னோட இனிஷியலைசேஷன் வேல்யூவை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடு, அதுக்கப்புறமா என்னோட ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் கொடுத்த 10 வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும், 10 வந்து 11 ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன், ஏ லெஸ் தென் 25 செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறது எங்கே செக் பண்ணும்? இதுதான் என்னோட கண்டிஷன்ஸ் பிளேஸ். பட் கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஆமாம், ஏயோட வேல்யூ லெஸ் தேன் 25 தான். ஸோ அதனால் கண்டிஷன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏயோட வேல்யூ 10 பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 11 சேஞ்ச் ஆகும் ஏயோட வேல்யூ. அது இங்கே கண்டிஷன் பார்ட்டுக்கு வரும். ஸோ 11 ஆகிட்டு 11 லெஸ் தேன் 25 செக் பண்ணோம். எஸ், கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி ஏ பிரிண்ட் பண்ணணும். திருப்பி ஏயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அன்டில் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வரைக்கும். இது ரிப்பீட்டடாக பண்ணி 24 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் do while லூப் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ do while லூப்போட டிக்ளரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்க இனிஷியல் வேல்யூவாவது பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு என்னோட லூப்பை ரன் பண்ணிடு. இஃப் இட் கேஸ் என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அப்படியே லூப் போட்டு வெளில போயிடுங்கிறது தான் நம்ம do while லூப்பில் சொல்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு do while லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஃபுல் டைம் கோர்சஸ், லாங்குவேஜ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு லைக்னஸ் இருந்தது அப்படின்னா, அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட பேட்ச் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட HR நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.